எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. டிஸ்க்ளைமர் பார்த்துங்க. நான் ஒரு செபி அட்வைசரோ அண்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசரோ கிடையாது. நான் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் பர்பஸ் கொண்டானது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் 30/8/2024 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,235 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. 83 பாயிண்ட்டுகள் வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 82,365 அப்படின்னு சொல்லிட்டு 231 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்குது ரெண்டுமே. அதாவது நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிப்லா, பஜாஜ் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த 3 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டாப் கெய்னர்ஸாக இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ் யார் அப்படின்னு பார்ப்போம். டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா லிமிடெட் அப்படிங்கிற இந்த 3 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க டாப் லாஸஸ் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி வந்து பையிங் மோடில் தான் இருந்துக்கிறாங்க. ஸோ 5,318 கோடிக்கு அவங்க பையிங் பண்ணிக்கிறாங்க. பட் டிஐஸ் வந்து 3,198 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஐஸ் எஃப்ஐஎஸ் டேட்டா இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 52 வீக்ஸ் ஹை அப்படின்னு டச் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸ் பார்க்குறோம். பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 52 வீக்ஸ் ஹை டச் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சன் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 52 வீக்ஸ் ஹை டச் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சிப்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 52 வீக்ஸ் ஹையை டச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 52 வீக்ஸ் லோன்னு எதுவும் கிடையாது. 52 வீக்ஸ் லோக்கு நியராக வந்தது இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 52 வீக்ஸ்க்கு லோக்கு நியராக வந்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு ஏறிக்குது. ஆனால் பட் 52 வீக்ஸுக்கு லோக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் பார்க்குறோம். ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹை வால்யூமாக இருந்துக்குது. பாரதி ஏர்டெல் ஹை வால்யூமாக இருந்துக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி வந்து இன்றைக்கி ஹை வால்யூம் ஸ்டாக்ஸில் இருந்துக்குது. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியல் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன துறையில் இருக்காங்க, இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு நம்ம வந்து டோட்டலாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே வந்து ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக் வந்து ஸ்பேர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த அதாவது டிவிஎஸ் சப்ளை அப்படிங்கிறது செயின் அப்படிங்கிறது சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 1995 வந்து டிவிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் என்கிற நேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் லிமிடெட்னு மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2024 பார்த்திங்கன்னா யூகே சிஜேக்கு அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க, டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து நிறையா கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வந்து நிறைய கண்ட்ரிக்கு வந்து ஆட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம இப்போ அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $192.43 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1 இயர் சார்ட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 இயர் ரேஞ்சில் தான் இருக்குது இப்போது. ஸோ இது வந்து ஒரு லோ ரேட் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது டே ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா 190 to 195 வரைக்கும் போயிருக்குது. அதே மாதிரி 52 வீக்ஸ் லோ அப்படின்னு பார்க்கும்போது 145க்கும், அதே மாதிரி 52 வீக்ஸ் ஹைன்னு பார்க்கும்போது 258 அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் போயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அப்பர் சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்போது 230 ரூபா, லோயர் சர்க்யூட்டுங்கிறது 153 ரூபாய்க்கு கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 58 ரூபா அப்படிங்கிறது. இதோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ₹1 இருக்குது. பீட்டா பார்த்திங்கன்னா 1.07 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பியூ ரேஷியோ பார்க்குறோம். பியூ ரேஷியோ பார்த்திங்கன்னா -83.68 அப்படின்னு இருக்குது. பிபி ரேஷியோ பார்த்திங்கன்னா 4.59 அப்படின்னு இருக்குது. செக்டார் பியை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. செக்டார் பிங் பார்க்கும்போது 51.32, செக்டார் பிபி பார்க்கும்போது 7.35. அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக 2% மைனஸ், அதே பார்த்திங்கன்னா 3 மாதமாக பார்த்திங்கன்னா 12%, 6 மாதமாக பார்த்திங்கன்னா 7%, 1 இயராக பார்க்கும்போது 3% வந்து மைனஸில் தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, ஃபியூச்சர் இருக்கிற ஸ்டாக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வால்யூம் அனலைஸில் பார்த்திங்கன்னா டெலிவரி பார்த்திங்கன்னா கம்மியாகவும், வால்யூம் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர்களெல்லாம் வச்சு இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ரெவென்யூ பார்க்குறோம். ரெவென்யூ பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது 2022 பார்த்திங்கன்னா 1471 கோடி, 2024 பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1938 கோடி. ஸோ ரெவென்யூ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் 500 கோடி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2024 -21 கோடி அப்படின்னு லாஸில் இருந்துக்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா 2024 வரும்போது 105 கோடி அப்படிங்கிற வந்து ரெக்கவர் ஆகி வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க இந்த வருஷத்தில்.
ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போது வந்து மேலே போக ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் இதுதான் பார்த்தீங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் ஈக்குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 0.34% அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து 0.10% அப்படின்னு டெபிட் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ டெபிட் குறையுது, லாபம் வந்து மேலே போகுது, ரெவென்யூ அதிகமாகுது. ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட் வச்சு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் 43% வச்சுக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 0.24%, டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 6.75%, பப்ளிக் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுக்கிறாங்க 49% அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஏதாவது வேரியேஷன் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 43.44 43.12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்டிங்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா 1.08 அப்படின்னு வச்சுருந்தவங்க 0.24 அப்படின்னு வந்து எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க இந்த வருஷம். அதாவது 2023 போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஸ் வந்து இந்த ஸ்டாக்லேருந்து கொஞ்சம் வெளியேறியிருக்காங்க. அதே மாதிரி டிஐஸ் பார்த்திங்கன்னா 8.72% அப்படின்னு வச்சுருந்தவங்க இப்போ 6.75%, அவங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2% வந்து குறைச்சிக்கிறாங்க எஃப்ஐஸை, டிஐஎஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பப்ளிக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 46.8 இருந்தவங்க இப்போ 49.89%, கிட்டத்தட்ட 50% பக்கமாக இறங்கிட்டாங்க. ஸோ 4% வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் விற்றதை வந்து இவங்க வந்து வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பப்ளிக் பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அதை மார்ச் வரைக்கும் வச்சுருந்துக்கிறாங்க. இப்போ இது அவங்க கையில் இல்லை, நெல்லில் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்கு. நீங்கள் எந்த மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணுவீங்களோ அந்த மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் போர்ட்ஃபோலியோ சேர்த்திக்கிறது உங்களுக்கு விருப்பம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 12 கோடியுமே, ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 8 கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் குவார்ட்டரோட ஜூன் குவார்ட்டரில் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணுறோம். டோட்டல் லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2471 கோடியிலேருந்து 3620 கோடியாக வந்து அதிகரிச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூஸ் அண்டு சர்ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1138 கோடியிலேருந்து 2480 கோடி அதிகரிச்சிருக்குது. அசட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 467 கோடியிலேருந்து 477 கோடியாகவும், கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1155 கோடியிலேருந்து 1128 கோடியாகவும் மாறிக்குது. அதே மாதிரி டோட்டல் அசட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2471 கோடியிலேருந்து 3620 கோடி வந்து அதிகரிச்சிருக்குது. அதுக்கப்புறம் மார்ஜின் ரேட்டிங் பார்க்குறோம். மார்ஜின் ரேட்டிங் வந்து அதாவது 2022 விட அதாவது 2024 பார்த்தீங்கன்னா 11%லேருந்து 19% வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறிக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் ரேட்டிங் பார்க்குறோம். ரிட்டர்ன்ஸ் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா -1லேருந்து அதாவது ஈக்குவலிட்டி அண்ட் நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா +4 மாறி இருக்குது. அதே மாதிரி வந்து ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது -0.85லேருந்து இப்போ 2.95 அப்படிங்கிற ரேஞ்சில் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் க்ரோத் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறோம். அதாவது 3 வருஷம் ஜிஆர் பார்க்கும்போது, அதாவது சேல்ஸ் பார்க்கும்போது 3766%லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4302 அப்படிங்கிற ரேஞ்சில் மாறிக்குது. அதே நெட் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது 360லேருந்து 926 அப்படிங்கிற ரேஞ்சில் மாறிக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர், அதாவது லோ ரேஞ்ச் பெர்ஃபார்மர் இல்லை, ஹை ரேஞ்ச் பெர்ஃபார்மர் இல்லை, பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துக்கிறாங்க, இதுக்கு ரேட்டிங்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி அப்படின்னு 3லேயும் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் அப்படிங்கிற மோடில் தான் இருக்குது. ஸோ புல்லிஸ் அப்படிங்கிற இது தான் கொடுத்துக்கிறாங்க, ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் பற்றி அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் என்ன கால் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு பர்சனலாக அனலைஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது ரிஸ்கில் கொண்டு போய் முடிக்கும். ஸோ நீங்கள் பர்சனலாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது பிடிச்சிருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா உங்கள் போர்ட்ஃபோலியோ சேர்த்திக்கிங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம சேனலில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிறீங்க. ஸோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. அது வந்து மேலே நாங்கள் வீடியோ போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எந்த ஒரு கால் அண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலகிராம்லேயோ எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம வந்து சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும் கொடுக்கறது கிடையாதுங்க. நம்ம போகிறது வீடியோஸ் எல்லாமே லேர்னிங் பர்பஸ்க்கு உண்டானது. ஸோ இந்த வீடியோஸ் இந்த ஸ்டாக் நியூஸ் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.